மிகப்பெரிய ஒரு விசிட்டிங் கார்டாக அந்த சாங்கை கொடுத்து படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்தை எல்லோரும் பார்க்கணுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தினவர் ஹாரிஸ் ஜெயராஜ். இன்னைக்கு வந்து குழந்தைங்கலாம் தூங்குறது கேட்டு தூங்குறது ஒரு காலத்து இளையராஜா இருந்துச்சு, இப்போ வந்து ஹாரிஸ் பாட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கணும் சாங், அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் சாங்னா என்ன பண்ணாலும் உட்காருவாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். எனக்கு ஹாரிஸ் சாரோட கமர்ஷியல்னு சொல்ற ஒரு சீன்லயே ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஆடியன்ஸ் எழுந்து கிளாப் தட்டுறாங்க தியேட்டர்ல. இப்ப போனேன் வெற்றி தியேட்டர் கமலாலாம் போனேன், ஒரு மியூசிக் அந்த இடத்துல போட்டதுல இருந்து அவர் கைத்தட்ட வைக்கிறாரு ஆடியன்ஸ். ஹாரிஸ் கிட்ட ஒரு பெரிய பலம் என்னன்னா, அவர் ஆல்ரெடி கம்போஸ் பண்ண டியூன்ஸ் எல்லாம் சாங்ல நுழைக்க மாட்டார். அவர் ஒரு கதைன்னா அந்த கதை என்ன, கேரக்டர் என்ன, அது எப்படி எப்படிலாம் வருது, சாங் சுச்சுவேஷன் என்ன, அதுக்கு முன் சீன் என்ன, அப்புறம் இதெல்லாம் உட்காந்து பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாங் கம்போஸ் பண்ணுவார். அவர் ஒரு மிகச்சிறந்த மியூசிக் டைரக்டர் தாண்டி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் டாக்டர், அது என்னால் ஷூரா சொல்ல முடியும்.